காதல் ஒழிக. காதலும் கடவுளும் ஒன்றே, உருவமற்றது. உணர்தலால் உந்தப்பட்டு அதை ஒரு உருவத்திற்குள் செலுத்தி அதற்கு காதலி காதலன் என பெயரிட்டு அதை மீண்டும் கட்டிப்பிடித்து உதடு ஒட்டி முத்தமிட்டு சவுண்ட் ஹார்ன், இது வாகனங்கள் மோதிக்கொள்ளாதிருக்க, ஆனால் இங்கு இங்கீதமாக மோதிக்கொள்ளவே ஒலி எழுப்பி உயிர் ஒழுகி, உயிர் பிளஸ் ஒழுகி, உயர் இரத்த அழுத்தம் சமநிலைக்குள் பயணப்பட்டு ஜீவ சமாதியாக பயன்படும் பாலியல் விளையாட்டு பொருளே இக் பிளஸ் ஆ காதல் என கொண்டாடப்படுகிறது. புதிய காதல் சொல்லவே இந்த பிப்ரவரி 14. எஸ், இதே தினத்தில்தான் அவள் 5 வருஷம் காதல் கொண்டவனிடம் அஞ்சி தன் புதிய காதலை சொன்னாள். அவன் ஒரு ஷாக் அப்சார்பர், இன் அதர் வேர்ட்ஸ் இடி தாங்கிக் கொள்ள முடியாததால் அந்த இடியை இடித்துரைக்காமல் பீரிட்டு வரும் அழுகையை இமைத்தலையணையால் அழுத்தி உள்ளனுப்பிவிட்டு விருட்டென எழுந்து அவளிடமிருந்து பல காத தூரம் ஓடி ஒளிந்து கொண்டு அங்கிருந்தே கத்தினான். போ போ போ, சந்தோஷமாயிரு, இனிமே என்னை பார்க்காதே என்றான். சாகிற வரைக்குமா என்றாள். மறுபடியும் எப்படி சாகிறது, அதான் செத்துட்டனே. அதை அவளிடம் சொல்லாமல் விலகி விலகி ஓடி ஓடியதில் அவ்வட்டம் கடைசியில் அவளிடமே வந்து நின்றது. பரிதாபப்பட்டு கடைசியாக ஒரு முறை அவனை கட்டிப்பிடித்தாள். நெருப்புக்குள் வழி அனுப்பும் முன் பிணத்தை கட்டிப்பிடிப்பதைப் போல. அவளால் ஒளிர்ந்த காதல் ஒழிந்தது. ஏதோ ஒரு பிப்ரவரி 14 ஒழிந்த காதலால் அறிவு முறிந்த அந்த பைத்தியக்காரனும் என்னைப் போல இப்படி கிறுக்கிக் கொண்டிருப்பானோ? அவன் காதலித்த அந்த உருவம் இன்னொரு உருவத்துடன் காதல் காதல் கொண்ட போதும் 6,30,72,000 வினாடிகள், நிமிடங்கள், நாட்கள் தாண்டியும் உருவம் தவிர்த்து அவள் நினைவோடு அவன் கொண்டிருப்பதுதான் காதலோ? என்ன கன்றாவியோ! கண்ணுக்குள் இருந்து இதே தினத்தில் மறைந்து விட்டவளை விட்டு அவள் நினைவிலிருந்து வெளிவராமல் இருக்கிறானே, அதுதான் காதலா? காதல் எதுவென கண்டுபிடிக்க முயன்று காணாமல் போவதும் காதலே. ஸோ காதலிக்க காதலியோ காதலனோ நோ தேவையில்லை, காதல் மட்டும் போதுமானது. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு ஆல் நான் லவ்விங் பீயிங்ஸ்.